ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ். இந்த கம்பெனியில் தாங்க இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓசூர். அதாவது இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போது ஓசூரில் இருக்கிற பிளான்ட்டுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இந்த 4 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 to 8 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் ஜாப் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்றைக்கு இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு 16 நவம்பர் 2024 சாட்டர்டே. சரிங்களா? நாளைக்கு தாங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா, இல்லை நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 to 11:30 நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்டர்வியூ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி நகர், தண்டலம், சென்னை. சரிங்களா? இந்த இடத்துல தாங்க ராஜலக்ஷ்மி காலேஜில் தான் சென்னையில் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயுமே உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான அட்ரஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவைலபிள் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டர் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிளான்ட் அப்டேட்டட் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? இது கீழே இருக்கிற பேராகிராஃப் நீங்கள் இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், எஸ்எம்டி அண்ட் எம்எல்பி. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ராசஸ் இன்ஜினியரிங், எஸ்எம்டி அண்ட் எம்எல்பி. அதுக்கடுத்து டெஸ்ட் இன்ஜினியர், எஃப்ஏடிபி. அதுக்கடுத்து ஃபெயிலியர் அனாலிசிஸ், எஃப்ஏடிபி. அப்புறம் ரிப்பேர் இன்ஜினியரிங், எஸ்எம்டி, எம்எல்பி. ரிப்பேர் இன்ஜினியரிங், எஃப்ஏடிபி. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். சரிங்களா? இந்த பொசிஷன் எல்லாமே ஜாப் வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் இது கீழே இருக்கிற ஜாப் எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 printed copies of your updated resume, hard and soft copies of your relevant employment and educational certification. அதுக்கடுத்து pay slip from the last 3 months along with your recent. சரிங்களா? அதாவது உங்களோட சேலரி ஸ்லிப்பு இல்லைனா இன்க்ரிமெண்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு 3 மாதத்தோடு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து அப்டேட்டில் இருக்கிற ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஒரு செட் ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ், அதாவது 11:30க்கு அதுக்கப்புறமா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 8:30 முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலையிலேயே அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. காலையில் 8:30 to 11:30 தாங்க டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த வேலை இருக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸில். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமாவே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.